Hello friends, welcome to our channel. Last video நம்ம block diagram reduction techniques எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல அதை பேஸ் பண்ணி problem solve பண்ணலாம். First example, determine transfer function using block diagram reduction techniques. இப்போ இந்த block diagram வந்து நம்ம reduce பண்ணி இதனுடைய transfer function என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரான்ச் பாயிண்ட், அதாவது இதை டேக் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த G1 பிளாக்குக்கு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ரூலில் இந்த பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம ஒரு பிளாக்குக்கு பின்னாடி ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கெயினால் நம்ம இங்கே டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன கெயின் இருக்குது அப்படின்னா G3 இருக்குது. இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா டிவைடட் பை இங்கே நமக்கு என்ன வேல்யூ ஆஃப் கெயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா G1 இருக்குது. ஸோ இந்த பிளாக்கில் இப்போ நமக்கு G1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மிச்சம் இருக்க பிளாக் இந்த G2 அப்படியே மெயின்டைன் ஆகும் அண்ட் ஃபாலோட் பை ஒரு சம்மர். இதுலேயுமே நம்ம எந்த சைனும் சேஞ்ச் பண்ணல. அண்ட் லாஸ்ட்டில் நமக்கு C ஆஃப் S கிடைக்கும். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் இருக்கிற H1 வேல்யூவில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடித்ததுக்கப்புறமா நமக்கு பிளாக் டயக்ராம் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். இப்போ இதில் நம்ம அடுத்த ரூல் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா இந்த ஒரு பிளாக் மட்டுமே ஒரு லூப் இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே நமக்கு ஒரு நெகட்டிவ் லூப் கிடச்சிருக்கு. அந்த ரூலை நம்ம இந்த போர்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்ட்ரக்சரில் இந்த G3 டிவைடட் பை G1 அண்ட் G2 இது ரெண்டுமே parallel கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனுடைய ரூலையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே ஃபார்ம் ஆகிருக்க இந்த நெகட்டிவ் க்ளோஸ்டு லூப்புக்கு வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரூல் படி G டிவைடட் பை 1 + GH அப்படின்னு கிடைக்கும் ரூலில் பார்த்தோம். ஸோ இங்கே அதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இங்கே நமக்கு G1 அண்ட் H1 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு G1 டிவைடட் பை இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் தான் இருக்குது. ஸோ 1 + G1 × H1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூலாக இந்த G3 பை G1 அண்ட் G2 parallel கனெக்ஷனோட ரூலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு G3 டிவைடட் பை G1 + G2 அப்படின்னு இந்த செகண்ட் பிளாக் சிம்பிளிஃபை ஆகும். இதுதான் நம்மளுடைய ரெடியூஸ்டு பிளாக் டயக்ராம் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இன்னும் சிம்பிளிஃபைடான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இந்த ரெண்டு பிளாக்ஸுமே இப்போ சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் நமக்கு பிளாக்ஸ் எப்படி சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்னா ப்ராடக்டாக மாறும். ஸோ G1 டிவைடட் பை 1 + G1 H1 into G3 பை G1 + G2. இதுதான் வந்து நமக்கு சிம்பிளிஃபைடாக கிடச்சிருக்க பிளாக் டயக்ராம். இந்த டயக்ராமை நம்ம ஃபர்தராக இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலிருந்து நம்ம இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா C ஆஃப் S டிவைடட் பை R ஆஃப் S. ஸோ அந்த சிங்கிள் பிளாக்ல நமக்கு இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதுதான் இந்த ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன அப்படின்னா G1 டிவைடட் பை 1 + G1 H1 into G3 divided by G1 plus G2. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். 1 + G1 H1. இதுக்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா G3 + G2 G1 divided by G1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த G1 கேன்சல் ஆச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற வேல்யூ G3 + G2 G1 டிவைடட் பை 1 + G1 H1. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துருக்க பிளாக் டயக்ராமில் நம்ம என்ன ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலைஸ்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா G3 + G2 G1 டிவைடட் பை 1 + G1 H1. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரெடியூஸ் த பிளாக் டயக்ராம் அண்ட் அப்டைன் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்.
இந்த எக்ஸாம்பிளில் இப்போ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இங்கே இருக்கிற இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை G3 பிளாக்குக்கு பின்னாடி ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரூல்ஸ்லேயே ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட்டை பிளாக்குக்கு பின்னாடி நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கெயினால் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு பிளாக் டயக்ராம் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ R(S) நமக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு G1 பிளாக் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சம்மர், நெக்ஸ்ட்டு G2 அண்ட் இப்போது நம்ம இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன கெயின் இருக்குன்னா G3 இருக்குது. ஸோ இந்த டேக் ஆஃப் பாயிண்ட் எது கூட லிங்காக இருக்கோ அதை வந்து இந்த கெயின் G3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே நமக்கு H1ன்னு இருக்குது. இப்போ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே G3 இருக்கிறதுனால இப்போ நம்ம G3ஆல் இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைனிங் இந்த H2ஓட வேல்யூ இங்கே சேமாக இருக்குது. அண்ட் இந்த சம்மிங் பாயிண்ட்லலாம் சைன் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக கிடைக்கும். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த G2 அண்ட் G3 இது ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த G2 அண்ட் G3 சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனோட ரூல் படி இதை ஒரே பிளாக்காக மல்டிப்ளைட் ஃபார்மில், அதாவது G2 இன்ட்டு G3 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கலாம். அண்ட் மிச்சம் இருக்கிற H2 G1 அண்ட் இங்கே H1 by G3 அப்படிங்கிறது நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே C(S), இங்கே R(S) அண்ட் சம்மரோட சைனில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. செகண்ட் ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க பிளாக் டயக்ராம். இதை நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த G2 G3 H2 இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இங்கே ஒரு க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணுது. இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு லூப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூவாக என்ன கிடைக்கும்னு பார்த்துருப்போம். G டிவைடட் பை 1 + G into H. இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்கு. இங்கே நமக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான மினிமைஸ்டு ஸ்ட்ரக்சர் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா G2 G3 divided by 1 + G2 G3 into இங்கே என்ன ஃபீட்பேக் வேல்யூனா H2 இருக்குது. அண்ட் மிச்சம் இருக்கிற இந்த G1 வேல்யூ H1 divided by G3 அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னும் மினிமைஸ்டாக எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பிளாக் நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரீஸ்க்கான ரூல் என்னவோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னும் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகும். பிளாக்ஸ் வந்து சீரீஸில் இருக்கும்போது அந்த ரூலை நம்ம இப்போ அப்ளை பண்ணோன்னா இங்கே நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு இப்போது G1 G2 G3 divided by 1 + G2 G3 H2 அப்படின்னு இங்கே கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். அதுதான் பிளாக்ஸ் சீரீஸில் இருக்கும்போது ரெடியூஸ் பண்ணுற ரூல். அண்ட் மிச்சம் இருக்கிற வேல்யூ H1 divided by G3 அண்ட் இந்த சம்மரோட சைன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் அண்ட் இங்கே மைனஸ். ஸோ இதுதான் நமக்கு அடுத்த லெவலில் கிடைச்சிருக்க ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரே ஒரு லூப் ஃபார்ம் ஆகிருக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். ஸோ அந்த ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலைஸ்டான ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சர் இங்கே நமக்கு கிடைக்கும். இந்த பிளாக்கில் நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய G வேல்யூ அண்ட் H வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா G டிவைடட் பை 1 + GH அப்படிங்கிறது தான் நமக்கு ரூலில் இருக்க வேல்யூ. ஸோ ஜிக்கு பதிலாக இந்த என்டையர் டேர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். டிவைடட் பை 1 + ஜியோட வேல்யூ G1 G2 G3 divided by 1 + G2 G3 H2 into Hஓட வேல்யூவாக நமக்கு H1 by G3ன்னு இருக்குது. ஸோ H1 divided by G3 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் இந்த G3 வேல்யூ கேன்சல் பண்ணிவிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
நமக்கு தேவையான ரேஷியோ ஆஃப் சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் கிடச்சிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா G1, G2, G3 divided by 1 plus G2, G3, H2 divided by 1 plus G1, G2, H1 divided by 1 plus G2, G3, H2. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டினாமினேட்டர் நமக்கு கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும்னா G1, G2, G3 divided by இது நமக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 plus G2, G3, H2 plus G1, G2, H1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பிளாக் டயக்ராமில் நம்ம ரிடக்ஷன் ரூல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கிடைச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். லாஸ்ட்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் பட் கொஞ்சம் லென்த்தியான பிளாக் டயக்ராம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த கிவன் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா G1 அண்ட் G2 இந்த ரெண்டு பிளாக் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி G3 அண்ட் G4 இந்த ரெண்டு பிளாக் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபைட் ஸ்ட்ரக்சரை நம்ம ரீட்ரா பண்ணலாம். ஸோ G1 அண்ட் G2 சீரீஸில் இருக்கும்போது நமக்கு இந்த பிளாக்கில் G1 இன்ட்டு G2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி G3 அண்ட் G4 பேரலல் கனெக்ஷனில் இந்த பிளாக்கில் நமக்கு G3 ப்ளஸ் G4 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் H3, G5, H1, H2 இது எல்லாமே வந்து நம்ம அதே வேல்யூவில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ரிடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ G1, G2, H1 இங்கே ஃபார்ம் ஆகிருக்க இந்த லூப்பில் நம்ம ஒரு ரிடக்ஷனை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே நமக்கு இருக்கிற இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை G5 பிளாக்குக்கு பின்னாடி மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் கிடச்சிரும். ஸோ நம்ம இங்கே ஒரு லூப்புக்கான ரிடக்ஷன் அண்ட் இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அப்புறம் மூவ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு ரூலை இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். லூப் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா G1, G2 டிவைடட் பை 1 ப்ளஸ் G1, G2 இன்ட்டு H1 அப்படின்னு கிடைக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நமக்கு இங்கே இருக்குது. அதனால தான் G டிவைடட் பை 1 ப்ளஸ் GH ஃபார்முலாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரான்ச் பாயிண்ட்டை G5க்கு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த வேல்யூ ஆஃப் H2வை வந்து நம்ம கெயின் ஆஃப் G5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் G3 ப்ளஸ் G4 இங்கே G5 அண்ட் லாஸ்ட்டாக H3. அண்ட் இந்த சம்மரில் இருக்கிற சைன் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதிலேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ரிடக்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இங்கே இருந்த பிரான்ச் பாயிண்ட்டை G5க்கு அப்புறமா ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ரெண்டு பிளாக்ஸும் நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சீரீஸ் கனெக்ஷனில் நமக்கு இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலண்ட்டான வேல்யூவாக என்ன கிடைக்கும் அப்படின்னா G3 ப்ளஸ் G4 இன்ட்டு G5 அப்படின்னு கிடைக்கும் சிங்கிள் பிளாக்காக. இந்த சிங்கிள் பிளாக்கை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது அகெயின் ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப்புக்கான ஈக்குவலண்ட் வேல்யூவே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபில் பண்ணலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா G3 ப்ளஸ் G4 இன்ட்டு G5 டிவைடட் பை 1 ப்ளஸ் G3 ப்ளஸ் G4 இன்ட்டு G5 அண்ட் அதனுடைய கெயின் வேல்யூவாக H3 நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் மிச்சம் இருக்கிற வேல்யூ நமக்கு இங்கே G1, G2 டிவைடட் பை 1 ப்ளஸ் G1, G2 இன்ட்டு H1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு R of S இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக H2 பை G5. இதுதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் கிடச்சிருக்க ரெடியூஸ்டு பிளாக் டயக்ராம். இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் அகெயின் இந்த ரெண்டு பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரீஸோட ரூலை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா
ஒரு பிளாக்காக கிடைக்கும். இப்போ இந்த 2 பிளாக் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறத நம்ம ஒரு பிளாக்காக மாற்றி ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் இந்த 2 பிளாக்கோட வேல்யூஸ். ஸோ இங்கே G1 G2 into G3 plus G4 into G5 divided by 1 plus G1 G2 H1 into 1 plus G3 plus G4 into G5 into H3. இதுதான் நமக்கு சிங்கிள் பிளாக்காக இப்போ கிடச்சிருக்கும். அண்ட் மிச்சம் இருக்க வேல்யூ ஆஃப் H2 by G5 இங்கே இருக்குது. C of S லாஸ்ட்டாக R of S எடுத்து இங்கே சம்மருக்கு கொடுத்துருக்கோம். அகெயின் இப்போ இந்த பிளாக்கை கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நமக்கு என்ன சைன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்போ நம்மளோட ரெடியூஸ்டு வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா G டிவைடட் பை 1 மைனஸ் GH அப்படின்னு மாறும். இதை நம்ம இந்த பிளாக் டயக்ராமில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ நம்மளோட C of S டிவைடட் பை R of S எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா G1 G2 into G3 plus G4 into G5 divided by 1 plus G1 G2 H1 into 1 plus G3 plus G4 into G5 into H3. இது வந்து நியூமரேட்டரில் நமக்கு Gக்கு பதிலாக இங்கே இருக்குது. டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் G into H அப்படின்னு இருக்குது. ஸோ 1 மைனஸ் அகெயின் Gயோட இந்த என்டையர் வேல்யூவை நம்ம இப்போ இங்கே ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நம்ம G வேல்யூ ஃபில் பண்ணிட்டோம். இன்டூ H வேல்யூ இருக்குது. இங்கே நமக்கு H வேல்யூவாக என்ன இருக்குன்னா H2 by G5 இருக்குது. ஸோ இன்டூ H2 டிவைடட் பை G5. இதில் இந்த G5 வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் நமக்கு C of S by R of S என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ C of S divided by R of S which is equal to G1 G2 into G3 plus G4 into G5 divided by 1 plus G1 G2 H1 into 1 plus G3 plus G4 into G5 H3 minus G1 G2 into G3 plus G4 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பிளாக் டயக்ராமுக்கான ஃபைனலைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் இருக்க ரூல்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து அப்ளை பண்ணி பிளாக் டயக்ராம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த பேசிக் ப்ராப்ளம்ஸ் போக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.